ஒரு நிமிஷம் இல்ல, பிச்சுக்கிட்டு போவோம். இன்னைக்கு உதயநிதி எதுவுமே பேசல விக்னேஷ் ப்ரோ. ஏதாவது பேசி ஈஸியான மைக்கு நீட்டி எவனாவது கண்டெக்ட் வரும்னு பார்த்தா ஒன்னும் வரல. இல்ல சினிமா செய்திகள் அதுக்குதான் பஸ் பாக்குறது இல்ல கண்டென்ட் விக்னேஷ் வந்துருக்குது, ப்ரோ. அதுவே நீங்க போதும். சினிமா செய்திகள் எல்லாம் பாக்குறது இல்ல விக்னேஷ் ப்ரோ. அந்த நம்ம டைலாக் நம்மளுக்கு இல்ல சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல. வேற ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா விக்னேஷ் ப்ரோ கிட்ட கேட்கலாம் தாராளமா. அவருக்கு ஒரு கான்பிடன்ட் என்னன்னா, கடலூர்ல வந்துட்டு எப்படியும் தளபதி வருவாரு. அன்னைக்குதான் யோ நீ என்ன கேரவன்ல ஏறுற, நான் கேரவனே தூக்குறேன்னு பிளான் போட்டுக்கிறேன். இல்ல ஒரு மீம் ஒண்ணு பாத்துருந்தேன். எல்லாரும் அந்த அந்த வேன் மேல ஏறி நிக்கிறாங்கல்ல, எல்லாரும் போய் தளபதி கிட்ட கையில கொடுத்தாங்கல்ல. நெக்ஸ்ட் ட்ரிப் டு மதுரைட்டு போட்டு கார்ல வேன்ல தான் வராரு, 10 பேர் சேர்ந்து வேனை தூக்கிடலாம் அப்படின்றவரெல்லாம் போட்டுருந்தானுங்க. என்னடா இது ப்ரோ லியோவோட கிளைமேக்ஸ் மாதிரி தூக்குறேன்னு சொல்லுகிறானுங்க ப்ரோ. என்ன விளையாடுறீங்களாடா அப்படின்னு நானே யோசிச்சுருக்கிறேன். அதை அந்த மீம் பார்த்துட்டு யாரு கிரியேட் பண்ண மீம்னு கூட தெரியல. அதை அலெக்ஸ் ப்ரோ, அந்த ஒய் கேட்டகரி செக்யூரிட்டின்னு ஒண்ணு கொடுத்தாங்களே, அது எங்க இருக்கு? இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்டார்டிங் ஒன்று நோட் பண்ணணும். இந்த மேல கேரவன் பக்கத்துல வந்துட்டு யாருமே அந்த விஜய் மேல எட்டி பாப்பார்ல, அங்க பக்கத்துல 2 பவுன்சர்லாம் நிக்க மாட்டாங்க. நோட் பண்ணி அந்த 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 மரத்துல இருந்து ஒருத்த கூச்சான் பாரு, அது வரைக்கும் யாரும் நிக்கல. ஆனா என்னைக்கு அவன் கூச்சான செகண்ட் எல்லாம் 2 பவுன்சர்ஸ் எப்பவுமே மேல இருக்கணும். எவனா கூச்சான்னு வச்சுக்க அல்லக்கே தூக்கி சோக்ஸ் எல்லாம் போட்டுரு, அவ்வளவுதான். இன்னைக்கே ஒருத்தன் மேல ஏறினா பவுன்சர் பிடிச்சான், கையை ஓங்கி ஓங்கி காட்டினான், இறங்குறியா இல்லையா அப்படின்னு. என்ன பண்ணோம் ஆக்சுவலா வந்து சைட் கேக்குதா ப்ரோ? கேக்குதா? இல்ல உதயநிதி கிட்ட இருந்து அவர்கிட்ட கால் வந்திருக்கோம். சொல்லு நவீன், சொல்லு ப்ரோ. நவீன் அப்பர்ல இருந்து கை எடுத்திருக்காரு, அவர் பேச சொல்லுங்க. கேக்குதாண்ணா? நவீன கேக்கல பாஸ் வந்து எலான் மஸ்க் காதுல ஏறி உட்காந்து எலான் மஸ்க்னு சொல்லும் ஞாபகம் வருது. ப்ளூடிக் எல்லாத்துக்கும் ஆப் அடிக்கிறான். யாருக்கும் ரெவன்யூ வர மாதிரி நீ நினைக்கிற மாதிரி இங்க கோடீஸ்வரன் இதுவே இல்ல. சைக்கிள் எடுத்துருவோம் அப்பலாம் எலான் மஸ்க் வீட்டுக்கு. அமெரிக்காக்கு சைக்கிளா? நம்ம எல்லாம் எங்க படம் சைக்கிள் போவோம். அதாவது டிஎம்கேல இருக்க வேண்டிய ஆளை தூக்கி எடுத்துன்னு வந்து டிவிகேல போட்டு வச்சிருக்கானுங்க. கேக்குது. ரெட்ரோ படத்தோட புக்கிங்ல ஓபன் பண்ணிருக்காங்க. உமகமா போகுது. எங்க ஊர்ல 90% ஃபுல் ஆயிச்சாங்க. வித்யா தியேட்டர்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணலையா? இல்ல ரெட்ரோ யாரும் பெருசா அடியாதீங்க, நல்லா இல்லைன்னா அடி, அதெல்லாம் யாரு பத்தி சொல்ல. அந்த படம் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குது பார்த்தா. ஒண்ணு கார்த்திக் சுப்புராஜ் படம், இன்னொன்னு அந்த கனிமா பாட்டு. இல்லடா, இந்த சிங்கம் போட டெம்ப்ளேட் இருக்கு மாதிரிதான். யாராவது வருவாங்க சார், நல்லா இல்லைன்னா படத்தை அடிப்பாங்க. யார் அடிப்பா? வருவாங்கடா, நான் தான் வருவேன். ஏன்னா இல்ல ஆனா இல்ல நல்லா இருந்துச்சுன்னா விட்டுருணும். ஏன்னா பாவம் கம்பேக் எதுவுமே இல்லையே. பாவம் கம்பேக் வந்தா வரட்டும், நல்ல விஷயம் தான். நல்லா இல்ல அதான் நல்லா இல்லைன்னா இப்ப நான் சொன்னேன் எனக்கு கேட்க போறியா? இல்ல சூர்யா வந்து சொன்னாலே கேட்க மாட்டானுங்க. சூர்யா ஃபேன்ஸ் தான் முதல்ல அடிக்கிறானுங்க. அதான் இருக்கட்டும். முதல்ல அடிப்பானுங்க, நம்பூர்காரன் அடிக்க மாட்டான். ஒரு நிமிஷம் மான்ஸ்டர் உதயநிதி பஸ்ல இருந்து இறக்கி விட்டு ஒரு 100 பேர் கூட்டம் வந்தாங்கல்ல, அது உங்கால் தானே? அந்த மானகெட்ட பொழப்புக்கு. ஆனா எனக்கு ஆச்சரியமாகுது, என்னடா இந்த வேலை எல்லாம் பாக்குறீங்க. டெபுட்டி சிஎம் கூட பார்க்காம என்ன ப்ரோ பேசுற? இல்ல இந்த வேலை எல்லாம் இல்ல, உண்மையிலே அது கேவலமான வேலை தான். என்ன கேட்டா இல்ல கேவலமான வேலை நீ சொல்றத விட ஆக்சுவலா அது வந்து ஒரு திருட்டு வேலை. நைட் நேரத்துல ஆமாடா, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா அது என்ன திருட்டு வேலை தானே? பிரியமானவை படத்துல ஜோதிகாவுக்கு ஊட்டி விடுவான் மாதவன். அந்த சீனை பார்த்துட்டு இவ கேப்பா, சின்ன பாப்பா இதே மாதிரி. ஆனா பாஸ் எனக்கு உண்மையில இது எப்ப தோணுச்சு, விஜய் வந்துட்டு கையில குழந்தைலாம் வச்சிருந்ததுதான் உனக்கும் அதே மாதிரி வேணும்ல. அதுவும் சாதாரணம் இல்ல, குழந்தைக்கு பேர் வைக்கணுமா? அவருதான் இவர் ஐயரு, இவர்கிட்ட கேட்டுதான் வைக்கணும். எனக்கு என்ன தெரியுமா, இவனுங்க வழக்கம் போல கூட்டு வருது பிரச்சனை கிடையாது. இவனுங்க இப்படிதான் கூட்டு வருவானுக்கு தெரியும். ஆனா இந்த வாட்டியும் பழைய ஆயாலாம் கூட்டு வந்திருக்கானுங்கடா. பாவம்டா, அடிக்கிற வெயில்ல இதை கொஞ்சம் தவிர்க்கலாம். அவனுங்க என்ன வேலையா வந்தாங்க அவங்களா? என்ன மீட்டிங்கா வேற என்னவா தெரியலப்பா. மீட்டிங் நம்ம வந்ததால வந்தாங்க. அவர் எப்படி தெரியுமா, எல்லாரும் வந்தாங்க, வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. போட்டோ ஷூட், ஜஸ்ட் போட்டோ ஷூட்.
இல்ல நான் சொல்றேன். அப்பா அவரு சாப்பிடுற எனக்கு லாலிபப் எனக்கும் வேணும். அப்பா கேட்பாரு. அவரு என்னப்பா அவன் சாப்பிடுறாரு பாருங்க. அதே மாதிரிதான் வேணும் எனக்கு. இல்ல அதுதான் அது நாளைக்கு கூட இதே ஒரு செட் மாதிரிதான் இருக்கு ப்ரோ, ஒருத்தன் இல்ல வாங்க ப்ரோ. இல்ல இதே மாதிரிதான் ஒருத்தன் விஜய் என்ன டைரக்டர் பண்றாரு அது வேணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னுப்பான். இப்ப ஆள் அட்ரஸ் இல்லாம தெரிஞ்சுன்னுக்கிறான். அதான் அதே மாதிரிதான் இவரு பத்தி தான் எனக்கும் அதே மாதிரி வேணும், அதே மாதிரி கூட்டம் வேணும், அதே மாதிரி அவன் என்ன குழந்தை வேணும், திருந்தலாமாமா? அதான் அதே மாதிரி குழந்தை வேணும். அலெக்ஸ் குழந்தைக்கு நம்ம தான் பேரு. அலெக்ஸ் அடுத்த செட்டுக்கு டைரக்டர் நம்ம தான் வந்துருன்னா. அத நீயா அடுத்து நீ என்ன கங்க்ராச்சுலேஷன். அடுத்த வாட்டி செட்டு போட்டோன்னு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு டைரக்டர் நம்ம தான் வந்துரு. ம் அது இல்ல, எல்லாமே செட்டு போட்டு பண்ணணும் போது எப்படி முடியுதுன்னு தெரியலையே என்னால. படத்துக்கு செட்டு போறதுக்கே அங்க எவ்வளவோ செலவாகுது, எல்லாத்துக்குமே செட்டு போடணும்னா எங்க காசு வச்சிருக்காங்க ஒண்ணுமே புரியலையே. ஆனா எனக்கு என்னன்னே தெரியல, கோல்டு போயிடுச்சுன்னா தலைவலி வருது, தலைவலி போயிடுச்சுன்னா நிம்மதியா இருந்தாலும் ஏதாவது காண்டாகுது. சரி எல்லாம் பார்த்தா இன்னைக்கு லைட்டா ஒரு பல்லு லாஸ்ட் பல்லு வலிக்கிற மாதிரி இது. ஆனா வலியில ஆனா வலிக்கிற மாதிரி இருக்கு. நீ உன் ஐடியில இருந்தா பேசுனியா இல்ல வேற ஏதாச்சும் ஐடியில இருந்து எனக்கும் அந்த பேசுனியா? லாஸ்ட் பட் வரைக்கும் மேல் பக்கம். ஏன் உனக்கு மைக் மியூட்ல ஏன் காமிக்குது எனக்கு. மியூட்ல காமிச்சாலும் குரல எழுதலையா உயிரை வாங்கினேன். ஃபிகர் குரல பேசுனுறாங்க எல்லாம், நான் சொந்த ஊர்ல தானே பேசுனுறான் ஏதோ. இல்ல இல்ல இது எப்படி தம்மாகுது, இல்ல நீ என்கிட்ட இல்ல நீ என்ன புதுசாவா பேசுறாங்கிட்ட இத்தனை நாள் பேசின்னு தான் நினைக்கிறேன். குரல் தான் மியூட்ல இருக்குதுன்னு அது வேற இது சொல்லுங்கிறான். ஆனா பாஸ் இல்ல இவனுக்கு பண்றதுக்கு டிஎம்கேல போய் சேர்ந்துடலாம் போல. ஆனா அது இன்னும் கேவலமா இருக்குமே. இல்ல அதுக்கு நீ சரி 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 விக்னேஷ் ப்ரோ, நோகாம நோம்பு கும்பிடுறது ஒரு வேலைக்கு இது. எம்என்எம் இல்ல பிஜேபி போறீங்களா? இல்லடா சாரி அத கட்சி இல்ல. ஒரே நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ கேட்பேன். என்னன்னா இந்த பிஜேபி கூட நீ வந்து எண்ணம்லாம் சேர்க்காதான், ஒரு மக்கள் நீதி மையமா அதெல்லாம் சேர்க்காதான். பிக் பாஸ்ல போர் அடிச்சுன்னு கட்சி டிவி உடைக்கிறது கட்சி இல்லடா. யாராச்சும் இங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு அமெரிக்கால ஏஐ படிக்க போறோம்னு போவாங்களா? ஒரே ஒரு நீங்க மட்டும் லண்டன்ல போய் அரசியல் படிச்சுட்டு வந்து சாட்டையில அடிப்பீங்க, நாங்க ஏஐ கத்துக்கு போக கூடாதா? ஏன் நாங்கெல்லாம் கோடம்பாக்கத்துல இல்ல நானும் யோசிச்சேன். நீங்கன்னு என்னடா நீங்களே சாட்டன்றானே இன்னும் புரியலையே. நீங்கன்றது அந்த நீங்களா? ஏதோ சொல்றீங்க, நம்மளா தமிழ்நாட்டையே தாண்டல இன்னும். சரி அவர் என்ன செருப்ப போட்டிருக்காரா? ஏதோ செருப்பு போட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணா ப்ரோ அது போட்டாரு. அல்ல அவருக்கு மைண்ட் என்ன தெரியுமா, மைண்டும் தாட் என்ன தெரியுமா, கால் வலிக்கல இல்ல ஸ்டேஜ்லயே இந்த செருப்பை நான் வாங்கி யார் மூலியமா நான் ஃபோர்ஸ் பண்ணி போட வைக்கணும்ன்றத ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி அங்கேயே போட அந்த மாதிரி. அதான் இல்ல இல்ல குமார் கால்ல விழு குமார். எனக்கு பிடிச்ச டெம்ப்ளேட் என்ன தெரியுமா, பெண்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் பண்ணீங்கன்னா இல்ல 200 ரூபாய்க்கு கூடுதான், 200 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஜோதிகா மாதிரி 2000க்கு நடிக்குது. அதான் சொல்ல இல்லடா நான் போஸ்ட் போட்டேன். இல்ல இன்ஸ்டால வந்து கேக்குதா, ஹீரோயின் பேஜ் ஹீரோயின் பேஜ் அதுக்கு போஸ்ட் போட்டேன். கமெண்ட் வந்து நம்ம பெண்களுக்காக இவ்வளவு தூரம் பண்றீங்க. ஆனா சரியான மாடுலேஷன் தெரியுமா, அதான் எங்களுக்கோசரம் பண்றீங்களா? அதான் இல்ல எங்களுக்கோசரம்ன்றது கூட அது நல்லாதான்டா இருக்கு. ஆனா பெண்களுக்காக இல்ல என்ன பண்ணீங்க? பெண்கள் படிக்காத ஒரு டைலாக் வருமே ப்ரோ, என்ன பண்ணீங்க கேட்டதுக்கு இதுவரை என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. ஆனா மான்ஸ்டர் நான் எழுதி தரேன். எனக்கு தெரிஞ்சு 26ல என்ன தெரியுமா, எங்க ஆட்சியில தான் விடுமுறை விடுமுறையா இலவச விலையில்லா பஸ், இலவசம் சொல்லலாம், இலவசம் பஸ்ன்ற மாதிரி. அதான் பெண்களுக்கு மட்டும் நாங்க இதை விட்டோம் அப்படின்னு சொல்லிதான் என்ன கேட்டா பெண்கிட்ட ஓட்டு கேட்கும் போது இதை கேட்பாங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஆனா 1000 ரூபாய் மேட்டர் ரொம்ப இல்ல அந்த 1000 ரூபாய் மேட்டர் ரொம்ப சந்தி சிரிக்குது. ஏன்னா கிளவியே வந்து திட்டுதான், ஒரு கிளவி நிறைய பேர் வந்து திட்டுறாங்க. அதான் சரியான சாதாரண திட்டு இல்லதான், கொஞ்சம் திட்டு இல்ல என்ன கேட்டா. அதான் இந்த ஃப்ரீ பஸ்ன்றத மட்டும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி தெரியுமா அலெக்ஸ், இவங்கெல்லாம் இந்த டேர்ம்ஸ் ஃபார்முலாவும் எப்படி யூஸ் பண்ணுவானுன்னு மட்டும் நான் சொல்றேன். இந்த விளம்பரத்துக்குன்னு சொல்றதை விட இவங்க அரசியல் நான் இதெல்லாம் பண்ணன்ற டெம்ப்ளேட் மட்டும்தான் இதெல்லாம்.
ஏன்னா நாளைக்கு நீ என்ன பண்ணன்னு கேட்க கூடாதுல்ல. அதனால நான் இதெல்லாம் பண்ணேன்னு ஒரு நேம் டேக் போடணும். அதுக்காக தான் அந்த நேம் டேக் யூஸ் பண்றது. இல்ல இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சமாவது மக்களுக்கு தெளிவா ஒரு திட்டத்த போட்டு அத குடுக்கணும்னு யோசிச்சிருந்தானுங்கன்னா, வந்த அன்னைக்கே எல்லாருக்கும் குடுத்துருக்கணும். நீ அதுதான் நியாயமான விஷயமும், அதுதான் அடிப்படையா நீ ஒரு சொன்ன விஷயத்த கடைப்பிடிச்சிருக்க. எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்ததுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு யாரு தகுதி உள்ளவர்கள், யாரு தகுதி இல்லாதவர்கள் நீ எப்படி சூஸ் பண்ண? சரி அப்படி சூஸ் பண்ணியே, கரெக்ட்டா சூஸ் பண்ணியா? அதுலயும் தப்பு நடந்திருக்கு. சில பேர்லாம் 2 பேரும் அத ஒய்ஃபும், ஹஸ்பண்டும் கவர்ன்மெண்ட் ஸ்டாஃப். அவங்களுக்கு அவங்க வாங்குறாங்க இத. 1000 பென்ஷனு. சரியா போனது யாருக்கு சரியா போனதெல்லாம் கவனிக்கிறது இல்ல. திமுக காரனா போடு அவனுக்கு ரூ. 1000 குடு அவனுக்கு ரூ. 1000 இல்ல இந்த இந்த மாரி ஒரு அதான் மட்டமான ஸ்கீம கொண்டு அதாவது மட்டமான ம். கேக்குதா? சாரி இன்டரப்ட் பண்ணது. இதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா இதுல இடையில இருக்கிற ஆட்கள் வந்து கோல்மால் பண்ணுவாங்க. ஸ்கீம் இந்த வீடு கட்டுற திட்டம் அது மாதிரி ஸ்கில் பண்ணுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லயே ஒரு சிஎம் சொல்லி அதை வீடியோ ரெக்கார்டா பார்த்தது இங்கதான். அவர் வண்டியில உட்காந்துருப்பாரு, 2 லேடிஸ் நிப்பாங்க, ஒரு ஆளை கூப்பிட்டு பேசுவாரு, ஸ்டாலின் பேசுவாரு, இவங்க 2 பேரும் நம்ம கட்சிக்காரங்க, அந்த 1000 ரூபாய் திட்டத்துல சேர்த்து விட்டுருன்னு. அங்க ஒரு வார்த்தையில கூட இவங்க தகுதியான ஆட்களான்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம கட்சிக்காரங்க அந்த ஸ்கீமை பார்த்து போட்டு விட்டுறேன். அவர் சொல்லுவார், ஆமாண்ணா நம்ம ஏரியா தான், அங்க இருக்கிற அவர்கிட்ட சொல்லி நான் போட்டு விட்டுறேன். அப்போ இது கட்சி ரீதியா தான் நீங்க பண்றீங்களே தவிர பொதுமக்கள் அது பண்றது இல்ல. அதாவது சிஎம் வரைக்கும் ஒரு திட்டத்தை கோல்மால் பண்ணலாம்னா நீங்க தகுதின்னு எந்த அடிப்படை வரைமுறை பண்றீங்க? அப்போ திமுக நினைச்சா அவங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துடலாம். அது மாதிரிதான் திட்டம் இருக்குது. தகுதின்றது திமுக தான் இருக்கணுமா? இதுலயே தெரிஞ்சு அவங்களோட இது வந்து தகுதி இவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணு, நம்ம போட்ட இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி இருந்தா கொடுனா ஓகே, ஒரு சிஎம் கொடுக்குறாரு ஓகே. இவங்க 2 பேரும் நம்ம கட்சிக்காரங்க, அந்த 1000 ரூபாய் திட்டத்துல சேர்த்து விட்டுருன்றாரு அவரு. அப்போ நீங்க ஏமாத்துறீங்க தானே பாமர மக்கள்கிட்ட. இது எனக்கு எப்படி இருக்குன்னா செந்தில் பாலாஜி தியாகி சொன்ன மாதிரி இருக்கு. அவரு ஆப்போசிட்ல இருக்கும் போது அவர் வந்து கொள்ளையடிக்கிறாரு, இல்ல திருட்டு பண்றாரு. மான்ஸ்டர் என்ன கேட்டா அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோ அவர் போட வாய்ப்பு இருக்குது. அதாவது 13 நிமிஷம் செந்தில் பாலாஜிக்கு போட்ட மாதிரி பொன்முடிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் சேர்த்து ஒரு சிலை வைக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் அலெக்ஸ் நான் செந்தில் பாலாஜி வந்து போட்டோ போட்டாரு. கோயம்புத்தூர் வந்து ஒரு டெபுட்டி சிஎம் உதயநிதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார், மக்கள் எல்லாம் வரவேற்பு அப்படின்னால எனக்கு மைண்ட்ல அண்ணன் திங்கக்கிழமை நீ மினிஸ்டர்ல இருப்பியா இல்லையா, ஃபர்ஸ்ட் அத சொல்லு, அப்புறம் போஸ்ட போடு. நீ நாளைக்கு என்ன கண்டென்ட், உன் கண்டென்ட்ட ஃபர்ஸ்ட் சொல்லு. ஆனா இல்ல ஒன்னு நோட் பண்ணல, இவ்வளவு கேஸ் இவ்வளவு இதுவே கூட்டமா வர மாட்டுது, அதை சமாளிக்கிறதுங்க இவ்வளவு பண்ணினுக்குது. அதான் ஆட்சியே என்ன கேட்டா ரொம்ப ரொம்ப மோசமா போயினுக்குது. இப்படி இருந்தா இவனுக்கு ஆன்லைன்ல உட்காந்துக்கிறேன். அதான் அந்த திமிரு குறையில பாத்தியா? இப்போ எம்எல்ஏ ரிட்டையர் ஆயிருக்காங்க பாத்தீங்களா, சரி அவங்களுக்கு எல்லாம் வந்து 30,000 இருந்து 35,000 ரூபாய் பென்ஷனா? என்னடா கதை இது? நல்ல தியாகிங்கப்பா. சுந்தரா டிராவல்ஸ் படத்துல ஓட்டையார் இது என்னடா பண்ணணும்னு ஒரு பென்ஷனே இல்லன்னு கேஸ் மேல கேஸா போட்டுட்டு இருக்காங்க. இவனுங்க என்னன்னா எக்ஸ் எம்எல்ஏங்களுக்கு பென்ஷன். ஆனா இல்ல பாஸ், அதுல கடைசியா வண்டி வரும் தருவான். என்னடா காடு மாதிரி இருக்குதுன்னு, வண்டி முழுக்க ஓட்டை ஆகுதுடா, அதனாலதான் இப்படி இதுன்னு. என்ன காடே அடிஞ்சு வருது, எல்லாம் மூலிகைங்க. ஆனா இன்னைக்கு ஆன்லைன்ல இந்த திமுக காரனுக்கு பண்ண வேலை வித்தன்மா. இந்த ஒரு படத்துல இப்போ வரும்போது டைலாக் வந்துச்சு, மொத்த மலேசியாவும் அவரு தான்டா, அந்த மாதிரிதான் மொத்த தமிழ்நாடு கோயம்புத்தூர்லாம் அவரு தான்டா, கன்னியாகுமரி இது எல்லாமே அவரு தான்டா. இல்ல நாங்க பைத்தியமாடா. நேத்து கூட இல்ல அந்த வார்த்தை அதை நான் பார்த்தேன். சன்னி லியோன் கடை திறக்கும் போது இவ்வளவு கூட்டம் வந்து போட்டோ போடுறான். ஏன்டா இப்ப இனிமே இப்ப விக்னேஷ் ப்ரோ இருக்காருன்னு எடுத்துப்போம், சும்மா கேக்குறேன். இப்ப அவர் வீட்டுல வந்துட்டு இல்ல நான் வேற கதை சொல்றேன். அவரு சரி விடு, அவரை கம்பேர் பண்ணானா, அப்ப நீ தான் மாட்டின. இப்ப மான்ஸ்டருக்கு ஒரு குழந்தை பிறகுன்னு எடுத்துப்போம். நான் வந்துட்டு கேக்குறேன், என்னவா பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறானா, எவ்வளவு மார்க்கு அப்படின்னு கேட்டா, நீ வந்துட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு படிக்குது, அது இதோதான் நல்ல மார்க் அவங்க தெரியுமா, ஏய் உங்ககிட்ட கேட்டது என்ன,
உன் புள்ள எவ்வளவு மார்க் வாங்கினா அந்த மாதிரிதான் இவனுங்க ஏன்டா தெரியுமா? என்னதான் சொல்ல போறேன்னு யோசிச்சா எனக்கு பிறக்க போற புள்ளைய போட்டு டேய் இல்ல அவன் நல்லா மார்க் வாங்குவான், கவலைப்படாத. அவன் திமுக இந்த மாதிரி டிவி சேனல் மட்டும் அவன்கிட்ட காட்டுறது. அதான். ஆனா மேட்டர் என்னன்னா, இல்ல 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 இப்ப சன்னி லியோனுக்கு கூட்டம் வர்றது இருக்கட்டும், உங்களுக்கு ஏன் கூட்டம் வரல தானே கேக்குறாங்க. இப்ப என்னைக்குமே ஒரு கூட்டம்ன்றதே ஒரு அட்ராக்ஷன் தான், இல்ல ஒரு வைப்பு தான், புரியுதா? ஒரு ஏன் சூரி கடை திறக்கும் போது கூட்டம் வந்திருக்கு, ஏன்னா சில பேர் பார்த்தேன் கமலுக்கு கூட்டம் வந்துச்சுன்னு. டேய், கமல் பேசுறது கமலுக்கே புரியாது. அதான் இது அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு இதுதான் இது வரைக்கும் ஒரு குவாட் பண்ணிருப்பான பாத்தியா. சில பேர் அப்பெல்லாம் எனக்கு இல்ல என்ன கேட்பானுங்க. கமலோட மீட்டிங் நடக்கும்போது திருவண்ணாமலை நடந்தது, நானும் இருந்தேன் அந்த இடத்துல. எல்லாரும் சினிமா பாக்குற மாதிரி குழந்தை கிழந்து எல்லாரும் அழகாரம் பண்ணிட்டு போறாங்க, சரியா? யாரும் இங்க அவ்வளவு போர்ஸா போய் கையை கொடுக்கணும் பட் குழந்தைய கொடுத்து போட்டோ யாரும். அவர் மேல ஏறும்போது கூட ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அவர் ஸ்பீச்சை கேட்டவொடனே ஒரு பையன் அசையல. இவர் எதுக்கு வந்தாரு, என்ன பேசணும் தெரியாம. அதாவது வந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, உண்மையிலே நான் உண்மையிலே சொல்றேன், கமல் மாதிரி சினிமா அறிவியல் அடிச்சுக்க ஆளே இல்ல. ஆனா அரசியல் அவர் ஒரு பூஜ்யம், அவர் சுத்தமான பூஜ்யம் தான் நான் சொல்றேன். இல்ல இதுல ஸ்பீச்ல ஸ்பீச்லே ஜீரோ. இது உண்மை. அதான் எனக்கு தெரியல உலகத்துல இது இந்த ஒருத்த கேப்ப தெரியுமா, வக்கீலுக்கே வாய்தான் முதல்ல இது, அந்த வாயக்கு இப்படி இருந்தான்ற மாதிரி. உண்மையில அரசியலுக்கு வாய்தான் முதல்ல இது. இல்லடா, இப்போ ரெண்டு விஷயத்த வந்து பிரேக் பண்ணி இவ்வளவு கைத்தட்டு இது இருக்குதோ அதை விட பல மடங்கு முடிக்கும் போது இருக்கணும். அதுதான் நீ ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்தன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு ஐயா, அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, யாரு எப்போ பேச்சு முடிக்கிறான்னு யோசிக்க கூடாது, யாரு எப்போ நிறைய பேசுறாங்கன்னு எதிர்பார்க்கணும். இந்த ஆள்லாம் பேசினா எப்போ முடிப்பான்னு யோசிச்சுட்டு இருப்பானுங்க. நம்ம ஆள்லாம் பேசும்போது இந்த பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுதான் மேட்ரு. நீ பேசணும் எதிர்பார்க்கறது, பேசக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறது. நடந்த மீட்டிங்ல ஆதவர்ஜுனா இவன் சுதாகர் ஸ்கிப் பண்ணுவானே, இது வேணான்ற மாதிரி 295 வாக்குகள் மக்கள் நீதி மையம் இல்ல அந்த கட்சி இல்ல வேணாம் அப்படின்னு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுவே ஸ்லிப்பர். அதான் பெண்கள் அதான் நீங்கள் வந்துட்டு அட்வைஸ் கேட்க வரவில்லை என்ற பெண்களை பார்க்கவில்லை ஸ்கிரால் பண்ணிக்கலாம், ஸ்கிரால் பண்ணிட்டேன். அதான் அந்த மாதிரிதான் இருக்கும். இன்னைக்கு ஆக்சுவலா நீங்க 2 நாளா பாத்துருக்கலாம், போலீஸ் போர்ஸ் எந்த அளவுக்கு இவனுங்க வந்து கேவலமா, அதாவது படத்துல சொல்லுவாங்கல்ல, ஒரு மனிதாபித்துக்காக அவருக்காக நீ போட்டு முன்னாடி ஒரு ஜீப் அலோவ் பண்ணி இல்ல பின்னாடி ஒரு ஜீப் அலோவ் பண்ணி அந்த மாதிரி கூட இவனுக்கு பண்ணிருக்கலாம். எந்த ஒரு விஷயமும் பண்ணலடா. இவனுங்களோட மெயின் இன்டென்ஷன் என்ன தெரியுமா, என்ன வேணா பண்ணு, நான் வந்து அந்த கேட்டுக்கு வெளில நிப்பேன், இந்த கேட்டுக்கு வெளில நிப்பேன். நான் கூர்காவா பண்ணி கேட்டுக்கு வெளில நிக்கிறதுக்கு போலீஸ் நீ கண்ட்ரோல் பண்ணணும். தெரியல, போலீஸ் இருந்தாங்க ஸ்டார்டிங் இதுல இல்ல. அது இம்பாக்ட் ஆக 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 ஒரு குறிப்பிட்ட ஏரியா போகும்போது ஃபுல்லா கிரௌட் வந்து அப்படியே அடைச்சிருச்சு. பாஸ் நேத்து கூட சரி இன்னைக்கு ஏன் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சும்மா சொல்லு எனக்கு. இல்ல அதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேங்க. அப்ப கூட ஒண்ணும் பெருசா 10 அடிக்கு ஒரு போலீஸ் ஒரே போலீஸ் மூச்சு முட்டி சுத்திட்டு இருந்தாரு, நவரு அந்த மனுஷன் வயசானவர் மாதிரி இருந்தாரு. அததான் நான் சொல்ல வந்தேன். ஏன் நான் இதை சொல்றேன்னு தெரியுமா, உனக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு பப்ளிக் ஏரியால இப்படி ஒரு அதான் சொல்றேன், நீ யார வேணா வச்சுக்கோ, நாம தளபதி கூட இல்ல, நீ யார வேணா வச்சுக்கோ, வரும்போது அங்க இந்த மாதிரி இன்சிடென்ட் இருக்கும், அங்க இருக்க மக்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, நீ அந்த கிரௌட கிளியர் பண்ணலாம் நான் சொல்ல வேணாம், பட் அட்லீஸ்ட் இந்த போற வேனை கிளியர் பண்ணினா கூட அங்க இருக்கவங்க எல்லாருமே இதுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு சங்கட்டமான நிலைமையில இருக்காம இருந்திருக்கும். நீ எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல, எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு முன்னே இதை பிளான் பண்ணுவானுங்களா, அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நீ போ, என்ன வேணா ஆகு, எனக்கு கவலையே கிடையாது. இந்த கேட்டுக்கு வெளில நிப்பேன், நான் அந்த கேட்டுக்கு வெளில நிப்பேன். கேட்டுக்கு வெளில கூட எதுக்கு நிப்பேன், சும்மா நிப்பேன், அவ்வளவுதான். இன்னைக்குதான் நான் 2-3 வீடியோ பார்த்தேன். இங்க ஓரமா நின்னு குச்சி வச்சு மிரட்டுறதெல்லாம் நான் இன்னைக்கு பார்த்திருந்தேன் பசங்களை. அது எதுக்கு, இன்னைக்கு உதயநிதி வரான்றதுக்காக, அந்த டிராமா கிரியேட் பண்றதுக்காக. நேத்து ஆக்சுவலா சொல்ல போனா இவங்களோட தமிழ்நாட்டுல போலீஸோட இவங்களோட வேலை நேத்து நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, என் மேல இருந்து வந்த உத்தரவை கரெக்டா ஃபாலோ பண்ணானுங்கடா. ஒரு வேலை நீ பண்ணாத, சும்மா போய் அங்க 4 பேர் நில்லு, அவங்களே என்ன பண்ணிக்கிட்டோன்ற மாதிரி. எவன் செத்தான எனக்கு என்ன, ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி இவ்வளவு கேவலமா நீ பண்ற. இன்னைக்கு உதயநிதி வராரு, பஸ்ஸுக்கு வெளில நின்னுட்டு இருக்க 10 போலீஸ். நான் ஒரு வீடியோ பார்த்தேன், கவர்மெண்ட் பஸ் எல்லாம் நிக்க வச்சிருக்காங்க, அதை கூட்டு வந்து அந்த பஸ்ஸுக்கு வெளில 10 போலீஸ் நிக்க வச்சிருக்காங்க. ஆனா கரெக்டா தான் நிக்க வச்சிருக்கானுங்க, விட்டு போனா திமுக காரன் டயர்ல கட்டிட்டு போயிடுவான். எனக்கு தெரிஞ்சு உதயநிதி கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, நீ என்ன வேணா பண்ணு,
பேச மட்டும் செய்யாத, நீ பேசினா என்ன நடக்கும்ன்றது இங்க சுத்தி எல்லாருக்கும் தெரியும். அதான் நீ ஆமா, யாருக்கிட்ட தான் 92க்கு இங்கிலீஷ்ல 94ன்னுவாரு. 94 இல்ல இல்ல இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தமிழ்ல என்னைக்குமே 90ன்னுவாரு. இல்ல பேப்பர் பார்த்து படிச்சா கூட ஒரு போலீஸ் ஒரு பக்கம்னா மீடியாக்காரன் பண்ணதை நினைச்சாதான் நீலாம் வந்து மர்மப்பொருள் விஜய் மேல போட்டாங்க. தெளிவா தெரியுது அது கேப்புன்னு. ஒரு சிலர் அதுக்கு நேம் மாத்திட்டாங்க. இன்னைக்கு ஏர்போர்ட்ல நடந்து போற ஜஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகுது, நடக்கும்போது காலேஜ் தட்டிருச்சு. தந்தி டிவிக்காரன் அப்படியே வட்டம் போட்டு அப்படின்ற மாதிரி போடுறான். இவன் இருக்கிற இது என்னன்னா, இதே மாதிரி ஆளுங்கட்சிக்காரங்க போடுவேன் நீ போட்டா 10 நிமிஷத்துல ட்விட்டர் டெலிட் பண்ணிடுவேன். என்ன ஒரு நெகட்டிவிட்டி திமுக போட்டா உடனே போன் வருது. இவங்க இருக்கிற திமுறா நம்மள யாரு கேட்க போறாங்க? இன்னொன்னு இவனுக்கு தேவை வியூஸ், இப்படி போட்டாதான் பார்க்க போறாங்க. அதை சில தற்கூரிங்க வந்து குவைட் பண்ணி ஆஹா ஓஹோ மச்சான் நீ சொன்ன மாதிரியே இருக்கடா ப்ரோ. இன்னொன்னு பாத்தியா, துண்டு போடும் போது சட்டென்ன கோவப்பட்டு விஜய் போட்டு ஏடகூடமா பண்றானுங்க. ரொம்ப உதயநிதியும் முக ஆரவாரமான மக்கள் வரவேற்பு. நான் முந்தா நேத்து வந்து தந்தி டிவி இவரை வந்து நான் வந்து தந்தி டிவினை வந்து ஒரு ரெட் லைட் ஏரியால பார்த்தேன். தந்தி டிவி ஓனரை, ஓகேவா? என்னடா இவரை வந்து அங்க பாக்குறேன், தந்தி டிவி ஓனரை ரெட் லைட் ஏரியால பாக்குறேன். ஆமா பார்த்தேன். பின்னாடியே நியூஸ் 18 ஓனரும் வந்தான். என்னடா இவன் வரான் அப்படின்னு பார்த்தேன். சரி அவன் தான் வரான் அப்படின்னு பார்த்தா பாலிமர் துண்டை போட்டு வரான் தலையில. ஏய் நம்பாலு லோக்கல் கையே, என்னடா இவன் தான் வரான் வேற யாரும் வரலன்னு பார்த்தா அங்க சன் டிவி காரன் தான் உட்காந்து டோர் திறந்துட்டு இருக்கான் எல்லாருக்கும். ஓய்யே, நீ வந்து இது யாருன்னா வீடியோ இருந்தா கூட எடுத்து போடு. நான் தான் பேசினேன், என் ஐடியா ஃபாலோ பண்ணி போடு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி விஷயத்த நீ இப்படி எல்லாம் புரோக்கர் வேலையை பாக்குறதுக்கு நீ உண்மையாவே புரோக்கர் வேலையை பார்க்கலாம். நான் அதான் சொல்லுவேன். உங்களோட தொழில் வந்து மக்களுக்கு என்னென்ன டே டு டே லைஃப்ல நடக்குது. எவனாவது கீழே ஊப்பி இதை கேட்டு தம்பி அட்ரஸ் கொடுப்பா. நான் தான் சொல்லுவேன், நீ நீ கூட நீ ஐடியா ட்ராக் பண்ணி என்ன வேணா பண்ணாதான் சொல்ற. இந்த மாதிரி புரோக்கர் வேலையை பாக்குறதுக்கு உண்மையாலே புரோக்கர் வேலையை பார்க்கல நீ. அது ஆப்டா இருக்கும் உனக்கு. இதுக்கு மேல டீசென்ட்டா உன்னை யாரும் பேச முடியாது, கேட்க முடியாது. இதுல ஒரு விஷயம்னா, சாதாரண சும்மா எனக்கு எடிட்டிங் நாலேஜ்ன்றது ரொம்ப லைட்டா தான் தெரியும். எனக்கே அது ஸ்லோ மைட் பண்ணும்போது தெரியுது அவர் தடிக்குதான் விழுந்துருக்காருன்னு சொல்லிட்டு. இவ்வளவு செய்தி தொடர்பால எடிட்டர் அதுல வந்து இன்னும் கோர்ஸ் படிச்சவனா இருப்பேன். ஆனா நீ வேணுமணியும் உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல இது இப்படி நடக்கல இந்த இம்பாக்ட்ன்னு சொல்லிட்டு தெரியுது இல்ல. நீ அதை வந்து அந்த போஸ்டர் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் அதே வார்த்தையை நீ திரும்பி போடுறேன்னா உனக்கு எவ்வளவு நக்கல் இருக்கும், உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், சரியா? ஆனா ஒண்ணு, நீ எவ்வளவு நெகட்டிவ் டிரைவர்னாலும் பரவாடா, நீ எவ்வளவு கோடியே கொட்டி நெகட்டிவிட்டி பாருங்கடா. அந்த மனுஷன் தெருவில் இறங்கினாலே அது முடிஞ்சுது. நான் எல்லாரும் மறந்துடுவோம். அந்த முதல்ல அவன் உண்மையை ஏத்துக்க போறதில்ல, அது வேற விஷயம். அந்த மனுஷன் முடிச்சு காட்டிடுவார். இதோ இத்தனை மாசம் உட்காந்துட்டு எல்லா யூடியூப்லும் கத்துன்னு கத்தனா. இதோ சவுக்கு சங்கர் முந்தா நேற்று 1.5 மணி நேரம் கத்தனா, இன்னைக்கு 2 மணி நேரம் கத்துறான். ஐயோ விஜய் அம்மிகள் எடுத்து வயிற்றுல குத்திக்கிறானுங்க எல்லாரும் வந்து எல்லா கட்சிக்காரனும். அந்த மனுஷன் ரியாலிட்டியில முடிச்சுட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். சவுக்கு சங்கர் ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுதான் சொல்லணும்ல. அந்த மாதிரிதான் ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணும் போது எப்படி இந்த ஆள் அடி வாங்கினா, அதுக்கப்புறம் ஏடிஎம்கேக்கு பிளைண்டா சப்போர்ட் பண்ணான். சரி ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணு வேணான்னு சொல்ல. பிஜேபி 4 வருஷம் பிஜேபி கூட சேராத போது பிஜேபி அவ்வளோ இதுன்னு பேசினான். இப்ப பிஜேபி கூடயும் ஏடிஎம்கே ஜாயின் பண்ணா என்ன தப்புன்னு பேசுறான் பாரு. எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு. இந்த செருப்பு கொடுத்து இந்த செருப்பு தான் உனக்கு ஓனர் சொன்னா, இதுதான் ஓனர் பாருங்க சூப்பர் செருப்பு, பாட்டா செருப்பு, தேயாது, பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், ஆபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவரு காங்கிரஸ் கூப்பிட்டாரு போனீங்களா, விசிகா பாமக கூப்பிட்டாரு போனீங்களா, டிவி கூப்பிட்டாரு போனீங்க, அதான் பாஜகவுக்கு போயிட்டாரு. அதாவது நீ ஜெயிக்கணும்னா வந்து பார்த்தோம்னா கொலை பண்றவங்க கூட நீ வந்து கூட்டு சேருவன்ற மாதிரி ஒரு அரசியல் பண்றா. நீ எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான அரசியல் பண்ற. இதுல ஒரு ஹைலைட் விஷயம்னா, தலைவர் வந்து எடப்பாடி போன் பண்ணி துணை முதலமைச்சர் பதவி கேட்டாரு. என்ன அது வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து அது வந்து இது பண்ணி விட்டாராம். அதாவது அவர்கிட்ட எடப்பாடிகிட்ட போய் சார் 35 சீட்டு கேட்டாரு கொடுத்துடலாமான்னுட்டு, இவர் தலைவர்கிட்ட வந்து என்னன்னா, துணை முதலமைச்சரு டெப்டி சிஎம் கேளுங்க, ஒரு 80 சீட்டு கேளுங்க, அவ கொடுக்குறேன்டிக்கிற மாதிரி டபுள் கேம் ஆனாரு. கூட்டணியெல்லாம் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து டிவி கூட பேசலாம் இது கேட்கறேன் சார்னு. இல்ல நீ கூட்டணி பத்தி நான் பேசிக்கிறேன், இருப்பா யார் பாரு கூட்டணி பத்தி நான் பேசிக்கிறேன்,
நீ வந்து பாத்தனா அந்த வியூகம் அமைக்கிறத மட்டும் பண்ணுன்னு சொன்னாராம். இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, சரி அது எனக்கு சோறு சொல்லுச்சு. என்னடா சோறு சொல்லுன்னா அது சொல்ல மாட்டேன். இவங்கெல்லாம் ஒரு கற்பனை கதை கேக்குறவங்க பைத்தியக்காரன் இல்ல உண்டாயிருக்காங்க. பாஸ், நான் என்ன சொல்றேன், சோர்ஸ் சொல்லட்டும், இல்ல அவங்க வீட்ல வேலை செய்றவங்க எவனா சொல்லட்டும், ஓகே ஃபைன். நீ ஏதாவது நியூஸ் எடுத்துட்டு வந்து இங்க நீங்க பேசுங்க. நான் வேணா அதெல்லாம் உன் சுதந்திரம் யார் தடுக்க போறா? நீ பேசு, வேணாம்லாம் சொல்ல. ஆனா கரெக்டா பேசு. நீ கரெக்டா பேசு. இல்ல அதுவும் தப்பா தான் பேசுவேன். இந்த பேசணும்னா பேசு. ஆனா கடிக்கிற மாதிரி பண்ணாத. நீ யார கடிக்கிறேன்னு பார்த்து கடி. அததான் சொல்லுவேன். எல்லாரும் கடிச்சா இல்ல ஊசி போடுவானுங்க. இல்ல நாங்க அது அப்படி கிடையாது சொல்லிட்டேன். இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். கமல் நம்பி எவ்வளவு சீட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு புரியல. டிஎம்கே 26 எவ்வளவு கொடுத்துருவான்? சீட்டா? என்ன சீட்டு? ஏண்டா அவரெல்லாம் எதுக்கு வச்சிருக்கானுங்க நல்லா தெரியும்டா. இல்ல எனக்கு புரியவே இல்லை. இல்ல அது இல்ல சார் அதான் இவ்வளவு நேரம் பக்கத்துல நிக்கிறாரு. யார் சார் இவருன்ற மாதிரி. அலெக்ஸ், ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதா பிளான் அலெக்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான். நீ ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும்னா என்ன பிளானு? உனக்கு தேவை இந்த மாதிரி கட்சி கூட சேர்ந்துக்கிட்டு டிராவல் பண்ண. இப்ப எப்படி இவர் வாங்கினார், அன்புமணி எப்படி வாங்கினார் ராஜ்யசபா சீட்டு? பிஜேபி கூட ஜாயின். இது அவ்வளவுதான். ராஜ்யசபா சீட் வாங்குறதுல அது ஒரு ஜஸ்ட் நம்ம நீ சாகிறதுக்கு முன்னாடி நீ ஒரு மினிஸ்டர் இருந்த அப்படின்னு ஒரு ஃபேம் தான். வேற ராஜ்யசபா சீட்டு வாங்குற ராஜா பசங்களுக்கு எதுக்குடா டிவிக்கு பத்தின பேச்சு எனக்கு புரியல. நிமிடத்துக்கு அப்ப குறுகா மறுகா ஓடுனுங்கிறானுங்க டிவிக்கு பத்தி. நோட் பண்ணீங்கன்னா திமுகன்றத பத்தி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியல் கட்சி தனியா தொடங்கி கூட்டணி வச்சவங்கல தேய்மானமாக்கி 60 சீட்டு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு வந்து 10 சீட்டுக்குள்ள முடங்கின மாதிரி தான் மதிமுக முடங்குச்சு. இன்னைக்கு வந்து மக்கள் நீதி மையம் ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த லிஸ்ட்ல வந்து விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்துருச்சு. இந்த வர எலெக்ஷன்ல வந்து அடிக்கிற அடி இம்பாக்ட் எப்படி இருக்கும் பாருங்க. அவன் கொடுக்க போறது 2ஆ 3ஆ நமக்கு தெரியாது. இனிமே வருங்காலத்துல அதுவும் கிடையாது. ஏன்னா திருமாவளவன் பேசுறது அவன் கட்சிக்காரனே ஒத்துக்கல. அவனாலே ஏத்துக்க முடியல. அவர் புலம்புறாரு, சினிமா நட்சத்திரங்களை பார்த்து பின்னாடி போகாதீர்கள் தோழர்களே, பாசிச சக்தி வந்து விடும் அப்படின்றாரு. அது ஆல்ரெடி உள்ள வந்துருச்சு. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் வந்து இப்ப ஆர்எஸ்எஸ் பேரனே நடத்தினான். சரியா? அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்டீங்களா? எந்த கேள்வியும் கேட்கல. இன்னைக்கு என்னன்றாரு, விஜயோட கூட்டணி கதவுகளை மூடி விட்டேன். ஆமா, இவர் தான் வந்து சாவி பூட்டி திண்டுக்கல் பூட்டி வச்சுக்கிறாரு எங்க கட்சிக்கு. எங்க கட்சி விஷயத்த நாங்க பாத்துக்கணும். கூட்டணி வருதோ வரலையோ, என்ன கூட்டணி இல்லாமலே இவ்வளவு இம்பாக்ட், இன்னும் கூட்டணியோட இருந்தா எவ்வளவு இம்பாக்ட்ன்றது வந்து தேர்தல் அப்ப அவர் பாத்துக்க போறாரு. என்ன நீங்க தான் முட்டல் ஆகிட்டீங்க. ஆனா மத்த கட்சிக்காரன் முட்டல் ஆக மாட்டான். டிஎம்கேக்கு போனா நம்மளுக்கு உண்டியல் தேராதுன்றது அவனுக்கு தெரியும். ஏடிஎம்கேக்கு போனாலும் அதே நிலைமை தான் இன்னைக்கு இவர் கூட கை கோத்தா மட்டும்தான் வெற்றி வாய்ப்புன்றது அது. ஏன்னா ஜாதியும் பார்க்கல, மதமும் பார்க்கல, எந்த இடவையும் பார்க்க மொத்த பேர் வந்து நின்றுட்டான். வந்து நீங்க வந்து இன்னைக்கு ஒரு மாநாடு கூட்டணும்னாலே பஸ்ஸை வச்சு ஆளை வச்சு காசை கொடுத்து சாப்பாடு போட்டு வரணும். ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் வருமானத்தை விட்டுட்டு வந்து இந்த ஆளை பார்க்கணும் வந்து நிக்கிறான். அப்பவே தெரியல இந்த இம்பாக்ட். நீங்க கூட்டணி கதவை மூடிக்குங்க, இல்ல செயின் போட்டு கட்டி வச்சுக்கீங்க அந்த கதவை. சந்திரவங்க மாதிரி மந்திரம் போட்டு கூட அந்த கதவை சாத்தி வச்சுங்க. எங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. நாங்க பொறுத்த வரைக்கும் ஓப்பன் அப் அரசியல் அவ்வளவுதான். எங்களோட கை கோர்த்தா நல்லது ஒரு அரசியல் நீங்க செய்ய முடியும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். அதுதான் எங்களுடைய வந்து உறுதியான ஒரு குறிக்கோளை தவிர ஊழல்வாதி கூட கை கோத்துட்டு பாசிசத்தை நான் ஒழிப்பேன்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அபத்தம். திருடங்கிட்ட கை கோத்துக்கிட்டு மக்களை காப்பாத்துறன்ற வார்த்தை மாதிரி தான். அதான் திருமாவளவன் பண்ணி அவர் இருக்க வந்து ரொம்ப டவுன்ஃபால் போயிட்டே இருக்காரு. அதை இவர் இப்போ உணர மாட்டாரு. எப்படி வந்து மக்கள் நல கூட்டணின்னு விஜயகாந்த் ஒழிக்கணும்னு நினைச்சு ஒரு இதுல இறங்கி அவருக்கு பேரு ஃபால் டவுன் ஆச்சோ, இந்த 2026லயும் அவருக்கு மிகப்பெரிய ஃபால் டவுன் அவர் கட்சிக்காரவே கொடுக்க போறாங்க. அது கண்டிப்பா நடக்கும். அன்னைக்குதான் அவர் இல்ல நம்ம கதவை மூடன அப்படின்னு திரும்ப சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. சரி, நாங்க எங்க கதவை மூடினதெல்லாம் ஏதோ சொல்ற, பரவாயில்ல, ஏதோ சொல்லிட்டு போங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுக கதவுல எதுக்கு தொங்கிட்டு இருக்கீங்கன்ற மானங்கிட்ட போய் அப்படிதான் இருக்கு. இல்ல எப்ப பாரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுக்க போதெல்லாம் பிரஸ் மீட்ல இன்னைக்கு ஒரு பிரஸ்காரன் நல்லா தெளிவா கேள்வி கேட்டு விட்டான். அமித்ஷா வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த புல்வாமா அந்த அட்டாக்கு சொல்றாரு, பதவி விலக வேண்டும், அமித்ஷா அவர்கள் தான் பொறுப்பு அப்படின்னா, உடனே அவர் கேக்குறாரு, கள்ளக்குறிச்சியில வந்து செத்தாங்களே சார் 16 பேர் குடிச்சிட்டு, அப்படி ஏன் நீங்க சிஎம் பார்த்து சொல்ல அப்படின்னு. ஐயோ கரெக்டா கேட்டானே, ஏஞ்சிக்கிறான்னு ஏஞ்சிக்கிட்டாரு. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து ஏங்க எப்படிலாம் மாறிட்டீங்க திரும்ப அவர்கள்? ஒரு ஒரு கட்சி வந்து எப்படி தலைவன் பேசுறத பார்த்துதான் அந்த கட்சி இருக்க தொண்டெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த கட்சியில இருக்க தொண்டெல்லாம் கேள்வி கேட்பாங்க மத்தவங்கள பார்த்து. இப்படி எல்லாத்துக்கும் அடிபணிஞ்சு போய் சம்பந்தமே இல்லாத இடத்துல போய் ஒரு கொஸ்டினை கேளுன்னா அவன் கட்சிக்காரன் எப்படி கேட்பான்? உள்ளுக்குள்ள நடக்கிறதே நீங்க உங்க தலைவர் வந்து கேட்கல,
அதுல மேல இருக்க நடக்கிறத போய் கேட்கணும்னா அவங்க சிரிப்பான்ல. அவனுக்கு எல்லாம் உள்ளூர் அரசியல் வேணும்ப்பா. நீ போய் அங்க நடந்த அரசியல நீ பேசுறான், அவன் எப்படி பேசுவான்? இப்படி நான் பாக்குறப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களே வந்து இந்த அளவுக்கு கூட்டணிக்கு பயந்து தடுமாறி சோசியல் மீடியாலயும் சரி, நியூஸ்லயும் சரி, இப்படி வந்து அடிபணிஞ்சு போய் பேசும்போதெல்லாம் என்னதான் இவன் அப்போ கொள்கை இதெல்லாம் பத்தி பேசும்போதெல்லாம் எனக்கு இதெல்லாம் சிரிப்பா இருக்கு அலெக்ஸ். இந்த கொள்கை எல்லாம் பேசணும் தெரியுமா? கொள்கை எங்க கட்சிக்கு அடிப்படையா அதான் நாங்க ஃபார்ம் ஆனதே அதுதான். இப்ப எனக்கு இது சிரிப்பு தான் வருது. இதெல்லாம் எதுவுமே இல்ல, வெறும் சீட்டு. கொள்கையும் இல்ல, ஒரு வெங்காயமும் இல்ல, சீட்டு வேணும் எனக்கு, அவ்வளவுதான். பேருக்கும் பேச்சுக்கும் அரசியல்வாதி பண்றேன், அரசியல் பண்றேன்றத பண்ணக்கூடாது. அததான் நான் சொல்வேன். ஒரு ரெப்புடேஷன்றத நீ எப்படி இருக்குன்றத காட்டுறதா இருக்கு. சீமானை எப்படி ஜோக்கர் ஆக்கினாங்க இந்த மக்கள்னா அதே மாதிரி கொண்டு போய் விட்டுறாதீங்க திருமாவர்களே. நான் அதான் சொல்லுவேன். ஒரு ரெப்புடேஷனை காப்பாத்துங்க, அவ்வளவுதான். திருமாவளவன் இதுல வந்துட்டு இல்ல நெக்கில் என்னன்னா, நான் டிவிக்கு வந்துட்டு எங்களை கூப்பிட்டாங்க, நாங்க போல. என்ன இது உன்னை யாரு கூப்பிட்டா முதல்ல? இல்ல புரியல. இந்த கேப்பான் தெரியுமா? யாரு ப்ரோ நம்மளா ப்ரோ அவங்கள கூப்பிட்டோம். இப்படா இந்த நண்பன்ல இந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்கு தெரியுமா? தான் இவன் மடபல போயிட்டு வந்துட்டு பிரின்சிபல் வேத இந்த சத்யராஜ் போய் கேட்பாரு, சார் லைப்ரரி இல்ல லைப்ரரியன் வேலை பார்த்தேன்னு யாரு நீ? இல்ல அப்ப அதான் சொல்லுவான், அதான் சார் இல்ல சார் ரொம்ப வருஷமா வேலை பாக்குறேன் சார். கங்க்ராச்சுலேஷன். அந்த பொண்ணு கூட்டோடனே வடிவேல் கை காட்டுறாங்க, பின்னாடி ரொம்ப கை காட்டும். இல்ல இல்ல அதான் சார் ரொம்ப வருஷம். ஆனா அதுல செம்மையா சிங்க் ஆகும், சார் ரொம்ப வருஷமா லைப்ரரி சார், கங்க்ராச்சுலேஷன். அதான் உனக்கு எல்லாம் கங்க்ராச்சுலேஷன் தான் சொல்லிட்டு போனதான். இதுல இன்னொன்னு அதான் மாநாட்டிலே சொல்லியிருப்பாரு, அதான் மத்த கட்சிக்கு வந்துட்டு எங்க கட்சிகளோட இதுக்கு என்னதான் ஏற்பு இது வந்த மாதிரி கூட்டணி வைக்கிறது வந்துட்டு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அதான் இவர் என்னமோ வான்னு நாங்க புடிச்சு கெஞ்சனா மாதிரியும் இவரேதான். இல்ல அத பத்தி விமர்சனம் பண்ணா ஒரு 5 நிமிஷம் பேசுறேன், அது தவிர்க்கலாம். ஆனா அதான் ரொம்ப திமிரா பேசின மாதிரி இருந்தது அவரு. இல்லப்பா அது வந்து பேசுறது நான் சொல்றேன். ஆனா இன்னொன்னு ப்ரோ, இல்ல அவருக்கும் டிஎம்கேக்கும் நடுவுல ஏதோ மோட்டிவேஷன் பாருங்க, பாப்போம் எங்க பண்ணிக்கிது. ஐயோ அலெக்ஸ், அவரு எப்படி தெரியுமா அந்த படத்துல சொல்லுவாங்க தெரியுமா, காலையில அதான் அதுக்கு முன் அதுக்கு பின்னுவாங்கள, இது இந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ்ன்ற மாதிரி 6 மணிக்கு மேல ஆட்டம் அந்த மாதிரி அவரு வந்து பேசும்போது வீடியோல பேசிட்டு காலைல ஏஞ்சி நான் வந்து என் கட்சிக்காரன சொன்னாங்க, நாங்க திமுக கூட்டணிக்கு இதெல்லாம் நான் சொல்லல. இல்ல இது அடுத்த சீமானா, என் தம்பி விஜய் தான், எதிரிதான், திரும்ப வந்து என் தம்பி விஜய் தான். அததான் நான் முன்னாடியே சொன்னேன். அந்த ரெப்புடேஷனை காப்பாத்திட்டு அந்த ஒரு ஃபார்ம்ல இருந்தீங்கன்னா டாக்டரேட்டா அதே இதுல இருந்து அந்த கட்சியோட இதை நீ காப்பாத்துங்க. அதுதான் நீங்க வந்து புரியல என்ன சொன்னா புரியல ப்ரோ. இல்ல மியூட் போட்டு என்ன சொன்னா? இல்ல இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், நம்ம கொஞ்ச நேரத்துல வராங்க. ஓகே ஓகே. அதான் ஒரு வர்ற வரைக்கும் சரி வாங்க அத பத்தி பேசாதீங்க, நம்ம இதை பத்தி பேசலாம். சரி ஓகே ஃபைன். இன்னைக்கு நீங்க கூட்டத்தை பார்த்தீங்க, உதயநிதி வந்தாரு, என்ன நினைக்கிறீங்க நீங்க எல்லாம்? அதாவது ஒண்ணும் நினைக்கல. இல்ல கஷ்டப்பட்டு இல்ல கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியும் அதான் அசிங்கப்பட்ட மாதிரிதான் இருந்தது. எதுவுமே இது பண்ணல. ஃபர்ஸ்ட் இல்ல இது எப்படின்னா, நீ போய் கிரவுண்ட்ல சந்தா போயிட்டு இல்ல இறங்கி போயிட்டு எதுவும் கேட்க போறது இல்லை. சும்மா கேரவன் இத்தனைதான் உதயநிதி வந்துட்டு போயிருந்தாருக்காப்புல. அது போகும்போது தனியா அனாதையா போனா வந்துட்டு எல்லாம் கலாய்ப்பானுங்க. பஸ் ஆளை கூட்டணும் வந்துட்டு அதான் டெபுட்டி சிஎம் கூட பார்க்காம சீப்பா பேசுறேன், நான் உண்மையாக கண்டிக்கிறேன். இல்ல ஆமா உலகம் போற்றும் உதயநிதிதான் நாங்களும் அவன் சீப்பா பேசலடா, அவங்க பண்றத பேசுறான்டா. அது இல்ல சீப்பா பேசல, நீ ஜீப்ப முன்னாடி விட்ட ஒண்ணு பண்ண பாத்தியா, போலீஸ் ஜீப்ப முன்னாடி விட்ட அதான் பேசுறோம்.
ஆனா இல்ல வண்டியா ஆளுங்களை கூட்டினு வந்தது கூட தப்பு இல்ல. பண்ற பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ இல்ல இதுல இல்லடா ஹைலைட் இல்ல என்னன்னா பண்ற பெர்ஃபார்மன்ஸ் ரியாலிட்டியா இருக்கணும். அதான் இந்த ஜெயிலர்ல சொல்லுவோம் சார், என்ன சார் ரியலா இல்லைன்னு. அந்த மாதிரி வர்றவன்லாம் தான் தெளிவா துட்டம் வாங்கிட்டு பண்றாங்க. அவங்க பண்றதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுது ப்ரோ. அதான் ஹைலைட்டே அவங்களுது. என்ன பண்ணாலும் மாட்டிக்கிறாங்க. இதுல என்ன இல்ல பங்கு இதுல மாட்டிக்கிட்ட பங்கு 2026 எலெக்ஷனுக்கு காசு கொடுப்பானுங்க பாரு, எல்லா தெருவுலயும் லீக் ஆவான கேட்டா. எல்லா தெருவுலயும் விஜய் ஃபேன் இந்த இருப்பானுங்க. இந்த ப்ரோ வாட்டி இந்த பாயிண்ட் இன்னைக்கு என்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னாரு ப்ரோ. இந்த வாட்டி எல்லா அதேதான் அவன் இல்ல நீ இந்த வாட்டி பாரு. அலெக்ஸ் நான் எழுதி தரேன். இவனுக்கு பண்ண போற அட்ராடிஸ் எல்லாமே இந்த வாட்டி இவங்க பாரு கண்டிப்பா மாட்டிக்கிட்டு முழிக்க போறானு. நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க போறானு. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க இப்ப எல்லாமே. ஆக்சுவலா சொல்ல போனா நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். ஓகேவா, ஏதோ ஒரு ஊர்ல ஏடிஎம்கே டிஎம்கே காரங்க வந்து 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. அங்க பார்த்தா அந்த சண்டை போடுறதுக்கு பின்னாடி வந்து நம்ம டிவி கேஃப்லாக் இருந்தது. நம்ம பையன் வெற்றின்னு போட்டுருந்தான். எனக்கு அப்ப இப்ப தோணல, எனக்கு எலெக்ஷன் டைம்ல தான் தோணும், டேய் என்னடா இவனுங்க எதுவுமே பண்ண விட மாட்டானுங்க, கையில 10 ரூபா கூட கொடுக்க மாட்டானுங்க. மான்ஸ்டர் அப்படி ஆகாது. வடிவேல் ஒரு படத்துல சுத்து போட்டு எந்த பக்கம் போக விடாத அடிப்பானுங்கல்ல. இவனுங்க கொடுத்தே இவனுங்க பணம் கொடுத்து கேட்டு பழகிட்டவனுங்கடா இவனுங்க. என்ன கேட்டா அந்த இல்ல மாதிரிதான் மாட்ட இல்ல போறாங்க. எல்லாரும் வீடியோ எடுத்து போடணும். அதாவது இவனுக்கு கொடுக்கறதே இருக்கட்டும், நீ வாங்குறதுக்கு முன்னாடி இப்ப அதாவது நீ வாங்குற மாதிரி வீடியோ எடுக்காது, புரியுதா? பக்கத்துக்காரந்த வீடியோ எடுத்து போட்டுரு. கொடுக்கும் போது இல்ல பக்கத்து இல்ல அதாவது இப்ப நம்ம வீட்டுல வீடியோ எடுக்க முடியாது, பக்கத்துக்காரன் பாரு அவனை எடுத்து போட்டுரு, புரியுதா? அதான் மேட்ரு. இந்த மாதிரி நிறைய இப்ப நீ வீடியோ இருக்கீன்னா வரும். உன் தெருவுல கொடுக்க வருவானுங்க தான் அப்படி இந்த அதை எடுத்து போட்டு. வீடியோஸ் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி இவங்க வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கலடா. இது சிஸ்டமேட்டிக்கே ஃபெயிலியர் தான் சொல்லும். இது ஒரு தேர்தல் கமிஷனோட என்ன சொல்லுவாங்க அவங்க படத்துல சொல்லுவானுங்க, சார் இவனுக்கு கூட்டாளிங்க சார், இவனுக்கு எல்லாமே திட்டு பசங்க சார், அந்த மாதிரி தான் சொல்லணும். இது ஆனா இன்னைக்கு அந்த இல்ல இன்னைக்கு அந்த பஸ் மேட்டர் தான் என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு சார். கேக்குதா எலெக்ஷன் அப்போ எது நடக்குதோ சொல்றது அது கண்டிப்பா நடக்கும். எல்லாரும் போட்டு டிவிகேக்கு தான் ஓட் போட்டுருவானுங்க மொத்த பசங்களும். டிவிகேக்கு தான் ஓட் போட்டு அன்னைக்கு ஒரு ட்ரெண்டே. சரி ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் ரேவந்த், எங்க இருந்து அந்த பஸ்ஸ பிடிச்சா இவன் தான் எடுத்து போட்டான் தெரியாத வீடியோ. நான் இன்ஸ்டாகிராம் நோண்டிக்கிட்டு இருந்தேன்டா, ரேண்டமா இந்த வீடியோ வந்தது. அவங்க எவனோ போட்டிருக்காங்க போல, நான் அதை தூக்கி எடுத்து போட்டேன். போட்டா இப்படி வைரல் ஆக்கி விட்டீங்க. இல்லதான் இல்ல பெருச்சு இதெல்லாம் பெருச்சாலிக்கு பெரிய கரோடு கச்சக்காதரா. இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போச்சுன்னா டக்குன்னு நான் கவிக்கணும். அதான் எல்லாம் இங்க எத்தனை வந்துட்டானுங்க, அதான் இங்க எத்தனை சீசமா கேட்டு இருந்தானுங்க. தான் ஏன்டா இந்த பொழப்புக்கு ஏதான் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு அது இவரு சொன்னது திருமாவளவன் அண்ணன் அவருக்கு சொன்னது வந்து சொல்லிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து என்ன அண்ணன் தம்பி திருமாவளவன் மரியாதை அங்க பாருங்க, மரியாதைன்றது வார்த்தைகள் தான். நான் குடுக்கறேன்டா, நான் குடுக்கறேன். இல்ல அப்ப நாங்க எல்லாம் என்ன மரியாதை திருமாவளவன் சொல்றவங்க யாரும் என்ன மரியாதை கொடுக்காத ஆட்களா? சரி கண்டென்ட் மாறுது. ஓகேவா, இல்ல அவருக்கு கொடுத்த அஜெண்டா என்னன்னா டிஎம்கேல இந்த வாட்டி ஒரு எக்ஸ்ட்ராவா சீட்டு கேட்டிருக்காரு. ஓகேவா, அவர் ஒருத்தர் தான் கூட்டணி கட்சி டிபெண்ட் பண்ணி டிஎம்கேவே இருக்கு. இவரு எக்ஸ்ட்ராவா கேட்டிருக்காரு. அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா அவரு கொடுத்த அஜெண்டா என்னன்னா, நீங்க விஜய் தாக்கி பேசுங்க. இது வந்து ஆதி காலத்துல இருந்து, அதாவது பாத்தீங்கன்னா 2017, 18 அந்த டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்களோட அஜெண்டா என்னன்னா, அவங்க டைரக்டா வந்து இப்போ வந்து அதான் நாம் தமிழர்லாம் அந்த டைம்லாம் இருந்துச்சுல்ல, கொஞ்சம் பீக்ல அந்த டைம் ஓட்டு போடனா கூட சோசியல் மீடியாவில் கொஞ்சம் பீக்ல அந்த டைம். ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து டைரக்டா டிஎம்கே அட்டாக் பண்ணாங்க. ஆனால் டிஎம்கே ஐடிவிங் கூட பார்த்தீங்கன்னா அப்போ டைரக்டா ஐடிவிங்னு நம்ம கிடையாது. ஆனால் அவங்களோட இன்ஃபுளுசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டாங்க. எல்லாம் திருமாவளவன் அவர்களையும் விசி காலங்களையும் வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஓகேவா, அதே மூடுக்கு தான் இப்போ வந்திருக்காங்க. ரெண்டாவது விஷயம், இப்ப கூட ஒரு டைரக்டா நம்ம கிட்ட இறங்குறதுக்கான ஒரு ரீசன் என்ன தெரியுமா? நான் கேள்விப்பட்ட வரைக்குமே எங்க ஊர்லயுமே இன்னொன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்க நிறைய பேரும் பாத்தீங்கன்னா, அதாவது தலித் ஓட்டுகள் நமக்கு பெரும்பான்மையா வரும்ன்றது வேற விஷயம். ஆனா விசிக்கு ஆளுங்களே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மனதால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா கொஞ்சம் இதுவா இருக்காங்க. ஓகேவா, அதாவது பாத்தீங்கன்னா அவங்க எப்படி சொல்றது, அவங்க இப்போ அவர் மேல என்ன சொல்றது, இவரு திருமாவளவன் மேல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அதிருப்தியில இருக்காங்க. இந்த வெங்காய விஷயமா இருக்கட்டும். ஏன்னா அந்த இவரு அந்த 3 பேர் அதே ஜனங்க மேலேயே தப்பு சொன்னது, அதாவது பாத்தீங்கன்னா குற்றம் சொன்னது, அது 1 வருஷமா பாத்தீங்கன்னா 1 வருஷமோ 2 வருஷமா பாத்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாம இல்ல ஒரே நிமிஷம் என்னன்னா
அந்த 3 பேர் அந்த இது பண்ணாங்கல்ல, அக்யூஸ் பண்ணாங்கல்ல, அதுல ஒருத்தரோட பாட்டி இறந்துச்சு. அவங்க வீட்டு அந்த என்ன சொல்றது, அந்த டெத்து கூட யாரையுமே போகக்கூடாது பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து அவ்வளோ இது, அதாவது ரொம்ப ஒரு அனாதை மாதிரி வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஒரு இழிவா அங்க மட்டும் இல்ல, வேற எங்கேயுமே தலித் ஓட்டுல இந்த வாட்டி அவருக்கு உழுமான்னு தெரியாது. ஆனா இப்ப இவங்க ட்ரிகர் பண்ணி விடுறது எப்படி தெரியுமா? இப்ப அவரை வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாவேக நண்பர்களா இருக்கட்டும், இல்ல தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும், இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றது, அவருக்கு அகைன்ஸ்டா பேசினாலும், அதாவது ட்ரிகர் பண்ணி விட்டு நம்ம ஏதாவது வார்த்தையை விட்டா ஓகேவா, ஏதாவது தவறா பேசினா இது பண்ணா, அதை வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அந்த ஓட்டை பிரிக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த அவங்க நம்ம தளபதி மேல வச்சுக்க அந்த அனுபவத்தை இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு அஜெண்டா, அந்த ஒரு வேலையை தான் பாத்தீங்கன்னா டிஎம்கே கொடுத்துருக்கு. எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க, எப்படி சொல்றது, ஒரு அவதூறு, அந்த ஒரு லிஸ்ட்ல இவர் சேர்ந்துட்டாருன்னு வைங்களேன். இதெல்லாம் நம்ம ஒரு விக்னேஷ் ப்ரோ, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க. தெரியுங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இங்க சாவி தொலைச்சிட்டு இங்க சாவி தேடலாம். ஆனா டெல்லியில போய் எனக்கு சாவி தேடினா என்ன நியாயம் இது? இதுல கொடுமை என்னன்னா, அதே மது ஒழிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்வரையே கூட்டு வந்துட்டு என்ன ப்ரோ இது? இந்த மக்களை முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்களா? கூட்டணி கணக்குக்காகவும் ஓட்டுக்கு இல்ல நான் என்ன சொல்றேன்னா, சீட்டை கணக்கை வச்சுக்கிட்டு அதுதான் விக்னேஷ் ப்ரோ, நீங்க வந்து வெளியில நீங்க என்ன ரெப்ரசன்ட் பண்றீங்கன்ட்டு, நீங்க என்ன அரசியல் பண்றீங்கன்னு தான் வெளியில தெரியுமே. நீங்க எப்படி அரசியல் பண்றீங்களோ அப்படிதான் உங்களை வந்து பேசுவாங்க மக்கள். அதுதான் ஃபார்முலா. நீ எப்படி அரசியல் பண்றியோ அப்படிதான் மக்கள் உங்களை வந்து பார்ப்பாங்க. மக்கள் அப்படிதான் பேசுவாங்க. உங்களோட கேடேஸே எப்படி பேசுவாங்கன்னா, நம்ம ஆள் இப்படிதான் பண்றாருன்னா அப்ப இப்படிதான் பேசுவாங்க. சரி, மது ஒழிப்பு மாநாடு தைரியமா நீங்க முதல்வரை பார்த்து நீங்க கேள்வி கேட்கலாம். ஏன் டிஎம்கேல இருக்க 2 பேரே வந்து மது ஆலையை நடத்துறாங்க, அவங்கள கேள்வி கேட்கலாம். இல்ல அவங்க வெளியில அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று போராடலாம். இல்ல நீங்க அறிக்கை கொடுக்கலாம். நீங்க போராட கூட வேணாம், அறிக்கை கொடுக்கலாம். அந்த அரசியலெல்லாம் பண்ணல. எப்படி இந்த அரசியலை பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துறதும், சமூக என்ன சொல்றது, இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் சரி, நியூஸ்லயும் சரி உட்காந்துக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நாங்க வந்து மது ஒழிப்புக்காக போராடணும் அப்படின்னா கேலி கூத்தா இல்ல, சிரிப்பா இல்ல? உங்களை 4 பேர் பார்த்து மான்ஸ்டர் இதுல ஹைலைட் என்ன தெரியுமா மான்ஸ்டர், உண்மையாலுமே மேல இருக்கிற மோடிஜிக்கு எப்படியோ இந்த மாதிரி ஒரு நடத்துறாங்க உங்களுக்கு அகேன்ஸ்டான்னு போயிருக்கோம். அவர் நினைச்சிருப்பா இவங்க என்ன முட்டாளா, இந்த முட்டாள் மாதிரி நடிக்கிறாங்களா, இதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம். இல்ல ரேவந்த், இப்போ நம்மளுக்கு வந்து கலைஞர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து கருணாநிதி சொல்லலாம். அவரை வந்து அவதூறா பேசக்கூடாது, அவரை வந்து நம்ம தாழ்த்தி பேசக்கூடாது. அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். நம்ம கலைஞர் சொன்ன அவசியம் இல்லை. அவர் பேரை வந்து நம்ம வந்து என்ன பேரோ அந்த பேரை சொல்லலாம். ஓகேவா? கருணாநிதின்னு பேரை சொல்லலாம், அவர் சொல்லணும். இப்போ அதே மாதிரிதான் திரும்ப அவர்களை நம்ம ரெஸ்பெக்டா பேசுறோம். ஆனா இந்த செயல்பாடெல்லாம் அவரை இல்லப்பா, நான் அவர்கிட்ட இல்ல ரேவந்துக்கு எல்லாம் தெரியும், ரேவந்துக்கு அலெக்ஸுக்கு எல்லாம் தெரியும். நான் அவர்கிட்ட பர்சனலாவே பாத்தீங்கன்னா பேசிக்கலாம் வந்திருக்கேன். ஓகேவா? இது இன்னொன்னு அவரை ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ எல்லாம் பண்ணிருக்கேன். ப்ரோ, நீங்க அவர் வந்து இல்ல இருந்த திருமாக்கும் இப்ப இருந்த திருமாக்கும் ஏங்க இப்ப அவர் வெளியே இப்ப கூட்டணி தர்மம் கிடையாது. ஓகேங்களா? அது கூட்டணி அதர்மத்துக்காக பாத்தீங்கன்னா இப்ப விலை போயிட்டாரு. ஓகேங்களா? ஆனா விக்னேஷ், எனக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்குன்னா, அவரோட பழைய பாஸ்ட் ஹிஸ்டரியிலேயே என்னது 2011 கூட்டணி சொல்லுங்க. 2011 இது பேர் என்னது, டிஎம்கே கூட தானே ஒரு அலைன்ஸ் வச்சிருந்தாரு. திமுக யார் யார் இருந்தாங்க? திமுக, இது பாமக, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசிகா. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, பாமக இருக்கிற கட்சிக்கு நான் எப்படி போவேன் நீங்க நினைச்சீங்க. ஆல்ரெடி போயிருக்க. அது மட்டும் கிடையாது, 2006 நினைக்கிறேன். ஓகேவா? அந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க துரத்தி விட்டாங்கன்னு சொல்றாரு. அதான் டிஎம்கேல இருந்து துரத்தி விட்டாங்கன்னு அவங்க சீட்டு கொடுத்தாங்க. ஓகேங்களா? இது ஏடிஎம்கே கூட நின்று அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் கணிசமா பாத்தீங்கன்னா ஒரு சில சீட்டுங்க வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரு அந்த எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே ஜெயிச்சு உடனே பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி, ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி, அந்த மாதிரியும் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு உங்களுக்கே தெரியல, இந்த இலங்கை பிரச்சனை, அந்த இவருக்குள்ள ராஜபக்சேக்குள்ள போய் கை குலுக்கிட்டு எல்லாம் வந்தாரு. அது ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஈஸியா முடிச்சிட்டீங்க. அந்த காமெடி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அழுத்தினீங்கல்ல, எல்லாரும் இருக்கும்போது திரும்ப அப்படின்னு கேட்டு
என்னங்க நீங்க அவர் கேட்டாரு. இல்ல அவர் ராஜபக்ஷ கேட்டுட்டு அவர் ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாரு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த சீமான் போர் நடக்கும் இல்ல போர் நடக்கும்போது இவர் இல்ல, ஏன்னா அவரோட நெருங்கிய நண்பர் பிரபாகரன், மேதகு பிரபாகரன் அவரோட நெருங்கிய நண்பர் இவர் இருந்தா இவர் எனக்கு அப்படியே இந்த சீமான் நாமக்கறி சுட்ட மாதிரி இவர் ஒரு வடைய சுட்டு போயிட்டார். விடுங்க, எதுக்கு நம்ம அதை பத்தி பேசுவோன்ற மாதிரி. அதுதாங்க ஏங்க இங்க பிரச்சனை என்ன தருவாங்க, இல்லங்க இங்க பிரச்சனை என்ன தருவாங்க மான்ஸ்டர். இப்போ சீமானா நீங்க பேசுறீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே வந்து நான் ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன், ஒருத்தரை எதிர்க்கிறீங்கன்னா எதிர்த்துருங்க. அவரை வந்து எதிர்த்தா ஒரு கட்டமைப்பு ஒரு பின்னாடி அவங்க ஒரு அப்பனா சொல்லணும் ஒரு ஜாதி வந்து கடிக்கணும், ஜாதியை கடிக்கணும். இல்ல நான் முடிச்சிடுறேன் விக்னேஷ், நான் முடிச்சிடுறேன் நான் பாயிண்ட் ஃபுல்லா முடிச்சிடுறேன். கடிக்கிறேன்னு நினைச்சாங்க. அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அவர் ஒரு கட்சியோட கூட்டணி தலைவர், அவ்வளவுதான். கூட்டணியில ஒரு தலைவர், இப்போ அவ்வளவுதான். நம்ம வந்து முடிச்சிட மான்ஸ்டர் முடிச்சிடுறேன். இது எப்படின்னா நம்ம ஒரு வாட்டியும் அவர் வந்து அவர் பண்ற தப்புகளையும் சரி, அவர் வந்து அவங்க மக்கள் அவரு இப்ப நாள் மேல ஒரு டைம்ல நம்பிட்டு தான் இருந்தேன், உண்மையுமே இவர் கிரேட்டு பயங்கரமா பண்றாரு அப்படின்ட்டு. பட் ஒரு பாயிண்ட் மேல ஓகே இவரும் வந்து நம்ம சின்ன தலைவர் சீமான் தான், சீமான் எப்படி ஏமாத்திட்டு இருக்காரு, இவரும் ஏமாற்ற மட்டும் தான் செய்கிறாரு. நீங்க அதை ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ அதான் கஷ்டம். இல்ல ரேவந்த், இது நான் 100%